அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய அகில இந்திய குடிமைப் பணிகள் தேர்வு மையத்தினுடைய இந்த யூடியூப் காணொளியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாரம் நம்ம ஜுடிஷியரி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் ஜுடிஷியரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். முக்கியமான தலைப்புகள் அப்படிங்கிற இந்த ஒரு கோர்ஸ்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம், பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ நானும் என்னுடைய பேராசிரியர் திரு சக்திவேல் அவர்கள் இருவருமே ஓரளவுக்கு டாபிக்ஸை கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நான் கொஞ்சம் லேக் பிஹைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சம் ட்ரைங் டு கேட்ச் அப். இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப ஒரு பிரத்யேகமான விஷயம்னு கூட சொல்லலாம். அநேகமாக நிறைய அரசியலமைப்பு சட்டங்களில் இல்லாத ஒரு விஷயம் கூட சொல்லலாம். ஸோ அவசர நிலை பிரகடனம் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஐ திங்க் நம்ம ஜெனரேஷன் தோஸ் ஹூ ஆர் இன் தியர் 30s and 40s வந்து பார்த்துராத ஒரு காலகட்டம். நம்ம பார்த்துருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட காலம் வந்து பேண்டமிக் சமயத்தில் நிதிநிலை நெருக்கடி அது சார்ந்த ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி பிரகடனம் செய்யப்படலாம் அப்படிங்கிறது பொதுவாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். முதல் தேசிய அளவு லாக்டவுனில் அதுதான் நம்ம ஜெனரேஷனில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். 70களில் வாழ்ந்தவங்க ஐ திங்க் டியூரிங் தட் டைம் they will remember the time that India went through a national emergency. இதை தாண்டி பிரசிடென்ட்ஸ் ரூல், ஜனாதிபதி ஆட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஓரளவுக்கு நிறைய முறை அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு கட்டங்களில் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த இன்ட்ரோடக்ஷன் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு போட்டித் தேர்வு எழுத போகிற நம்ம வந்து இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஓரளவுக்கு புரிதல் இருக்கா இல்லையாங்கிறத தேர்வில் நம்ம ரிப்பீட்டடாக டெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த தலைப்பு உங்களுடைய குடிமைப்பணி தேர்வுகளில் முதல்நிலை தேர்வுலையும் சரி இரண்டாம் நிலை தேர்வுலையுமே சரி ஒரு பிரபலமான ஒரு கேள்வியாக இருக்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துட்ருக்கோம், பல ஆண்டுகளாக பார்த்துட்ருக்கோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் அடியூ let's see, go to the PowerPoint, and today we'll get a good understanding about the emergency provisions in Indian Constitution. Yes. So இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் பொறுத்த வரைக்கும் எந்த பகுதியில் இது கொடுத்துருக்காங்க, என்ன ஷரத்துகளில் இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேஷனல் எமர்ஜென்சி பொறுத்த வரைக்கும் 352, ஸ்டேட் எமர்ஜென்சி அல்லது ரொம்ப பிரபலமாக நம்ம சொல்லக்கூடிய ஜனாதிபதி ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய 356, ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி 360. இந்த ஷரத்துக்களில் தான் வந்து இந்த ஆர்டிகல்ஸை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்ட் 18 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ ஓவரால் நான் எங்கே இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பார்ட் 18 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 352 ஆரம்பித்து 360 வரைக்கும் நீங்கள் இதை பார்க்கலாம். அவசர நிலை பிரகடனம் அப்படிங்கிற போது முக்கியமான விஷயம் என்ன ஆகுதுன்னா, ஓரளவுக்கு ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் கூட கம்ப்ளீட்டாக யூனிட்டரி ஃபீச்சர்ஸாக மாறிடும். ஏன்னா நீங்கள் அவசர நிலை அப்படின்னாவே இட் பிகம்ஸ் சென்ட்ரலைஸ்ட். the power structure completely becomes centralized. இது நீங்கள் தேசிய லாக்டவுனில் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம். நேஷனல் லெவல் லாக்டவுன் ஃபர்ஸ்ட் லாக்டவுனை நீங்கள் பார்த்துருக்கலாம். whereas country like US did not have an option of going for a national level lockdown. country like India could easily with an announcement go for a national level lockdown. இதில் நிறைய வித்தியாசங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் படிக்கிற ஆர்டிக்கல் இது ரீசன்ட் எக்ஸாம்பிள் இதை எடுத்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அமெரிக்கா இஸ் a completely federal constitution. ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்க, ஈச் ஸ்டேட் ஹேட் அ டிஃப்ரெண்ட் கோவிட் ரூல்ஸ். இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் நடக்கும் பொழுது ஐ திங்க் விராட் கோலி வாஸ் த கேப்டன் தட் டைம். ஸோ விக்டோரியாங்கிற ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் ரூல்ஸ் இருக்கும், அங்கே நீங்கள் தனியாக போய் குவாரண்டைன் பண்ணணும். ஸோ ஆஸ்திரேலியா என்டர் ஆனால் மட்டும் பத்தாது. ஸோ யூ ஹாவ் டு ஹேவ் டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்டேட். ஸோ தட்ஸ் அ கம்ப்ளீட்லி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். அங்கே மட்டும்தான் இந்த மாதிரி ரூல்ஸ் நீங்கள் போட முடியும். யூஎஸில் பார்த்தீங்கன்னா நியூ ஜெர்சியில் ஒரு ரூல் இருக்கும், நியூயார்க் ஸ்டேட்டில் ஒரு ரூல் இருக்கும், வாஷிங்டன் ஸ்டேட்டில் ஒரு ரூல் இருக்கும், பேஸ்ட் ஆன் டெஸ்டிங் என்டரிங் எல்லாமே. அதை நீங்கள் தனித்தனியாக பார்க்கணும். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லாக்டவுனில் there was a standard rule, one rule for the country. இதுதான் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் how the government becomes unitarian கேட்டிங்கன்னா இப்படி தான். ஆர்டிகல் 48 இப்போ நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். வெய்மார் ரிபப்ளிக் ஆஃப் ஜெர்மனி
ஜெர்மன் பார்லிமெண்ட்டோட பேரு கூட பார்த்தீங்கன்னா வெய்மார். இது ஒரு பாப்புலர் கொஸ்டின் யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகள்ல. வெய்மார் அப்படின்னு எல்லாருமே கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. ஜெர்மன் ரிப்பப்ளிக் அப்போ 1919 to 1933ல இட் வாஸ் கால்ட் அஸ் வெய்மார் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜெர்மனி. அந்த ரிப்பப்ளிக்கினுடைய கான்ஸ்டிடியூஷன். அதுல ஷரத்து 48 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு சில சூழ்நிலைகள்ல, சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல அந்த வெய்மார் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜெர்மனியினுடைய ஜனாதிபதிக்கு ஒரு பவர்ஸ். என்ன பவர்ஸ் அப்படின்னா, டு டிக்ளேர் எமர்ஜென்சி மெஷர்ஸ் வித்தவுட் ப்ரையர் கன்சென்ட் ஆஃப் பார்லிமெண்ட். அவங்க பார்லிமெண்ட் பேர் என்ன? ரெய்ச்டாக். ஓகே, இதுதான் ஜெர்மன் பார்லிமெண்ட்டோட பேரு. ஸோ அந்த பாராளுமன்றத்தின் அப்ரூவல் இல்லாமல் என்னால் சில முடிவுகளை எடுக்க முடியும் அப்படின்னா, அது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கறது தான் அந்த எமர்ஜென்சி பவர். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஜெர்மனியில் நம்ம பார்க்குறோம். அண்ட் திஸ் பவர் வாஸ் அண்டர்ஸ்டுட் டு பி எமர்ஜென்சி டிக்ரீஸ். ஸோ அந்த காலகட்டத்தில் சில சட்டங்கள் நீங்கள் நிறைவேற்ற நிறைய விஷயங்கள், நிர்வாக ரீதியான முடிவுகள் நீங்கள் எடுக்க முடியுங்கிறது தான் இந்த ஒரு யுனிக்கான ஒரு பிரத்யேகமான விஷயம் எமர்ஜென்சியில் நம்ம பார்க்க முடியுது. சரி, ஓகே, ஜெர்மன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு, நம்ம ஏன் இதை அடாப்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டான விஷயம். கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் டிபேட் பண்ணி தான் கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் வை பிரியாம்பிள்ல வி த பீப்புள், நாங்கள் எங்களுக்காக கொடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை அடிக்கடி நம்ம சொல்றோம். ஸோ டிடி கிருஷ்ணமாச்சாரி, சென்னையில் யாராவது டிடிகே ரோட் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ த ஃபேமஸ் டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர்கள், அவர் என்ன சொன்னாருன்னா, எமர்ஜென்சி பவர்ஸ் ஆக்ட் ஆஃப் 1920 அதை கொண்டு வராரு. வரலாற்று ரீதியா இந்த மாதிரி ஒன் பர்பஸ் என்னன்னா, இது வந்து யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஓகே, அதனால அதை மீறி இது போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவர் முன்வைக்கிறாரு. இன்னொன்று, டு ப்ரொடெக்ட் தி சாவரனிட்டி யூனிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் கவர்னன்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஷுட் பி கேரிட் அவுட் அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனுக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே, நீங்கள் ஃபெடரலாக இருந்துக்கோ யூனிட்டியாக இருந்துக்கோ எப்படி வேணால் நீங்கள் இருந்துக்கோங்க, நம்ம எல்லாருமே அடிப்படை இந்த ஒரு வட்டத்துக்குள்ளே தான் வரும். அந்த வட்டம் கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஃபார் ஸ்டேட்ஸ் டு பி விதின் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனுங்கிற ஒரு கண்ணோட்டம். அதே மாதிரி பொருளாதார ரீதியா இப்போ நீங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரான்ஸ், பல்வேறு நிலைகளில் வந்து நாடுகள் வந்து கிரேட் டிப்ரெஷன், ரிசெஷன், மந்த நிலை, தேக்க நிலை, இதெல்லாம் பொருளாதார ரீதியா பல்வேறு ஒரு பின்விளைவுகளை சந்திச்சிருக்காங்க. அதை மிட்டிகேட் பண்றதுக்கு ஒரு வகையான ஒரு ப்ரொவிஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வராங்க. ஸோ as you can see a brief diagrammatic explanation for all of you. ஸோ சிம்பிளாக ஒரே ஸ்லைடில் எனக்கு இந்த கிளாஸை நான் பார்க்க முடியாதான்னு ஷார்ட்கட் மெத்தட் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த ஸ்லைடு ஆர்டிகல் 352, 56C65 அண்ட் 360. ஸோ எந்த கிரவுண்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணலாம் அவசர நிலை. ஓகே, அதே மாதிரி பாராளுமன்றத்தினுடைய அப்ரூவல் இது வந்து மஸ்ட் காமன். இது டிஃப்ரென்ஸ் வேறுபாடுன்னு நம்ம சொல்ல முடியாது. 3 வகையான அவசர நிலை பிரகடனத்துக்கும் பாராளுமன்றத்தினுடைய அப்ரூவல் நமக்கு தேவை. பாராளுமன்றத்தை மீறி போக முடியாது. 3வது, எத்தனை மாசத்துக்குள்ள நீங்க பாராளுமன்றத்தில் அப்ரூவல் வாங்கணுங்கிற ஒரு பாயிண்ட்ல நம்ம பார்க்கலாம். என்ன மாதிரியான பெரும்பான்மை கொண்டு பாராளுமன்றத்தில் நான் அப்ரூவல் வாங்கணும், ஸ்பெஷல் மெஜாரிட்டியா, சிம்பிள் மெஜாரிட்டியா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன், மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வச்சிருக்கலாம், 6 மந்த்ஸா, எவ்வளோ நாள் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ல 3 பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் ஓரளவுக்கு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்னுடைய கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸை எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம்னா இந்த ஸ்லைடில் நீங்கள் இந்த பாயிண்ட்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட், வாட் இஸ் நேஷனல் எமர்ஜென்சி? ஆர்டிகல் 352ல நம்ம இதை பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா வார், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், ஆர்ம்டு ரிபெலியன், ஸோ எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, இன்டர்னல் எமர்ஜென்சின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்ம்டு ரிபெலியன் ஒரு வெளிநாட்டில இருந்து, இப்போ சைனாவில் வெரி ரீசென்ட்லி, ஈவன் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வி ஆல் ரெட் அபவுட் அருணாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய தவாங் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம படித்தோம். கவர்மெண்ட் ஆல்சோ கேவ் அவுட் ஸ்டேட்மெண்ட் இன் த பார்லிமெண்ட் இந்த கரண்ட் வின்டர் செஷன். இந்த மாதிரி ஒரு சூழல், போர் ஏற்படக்கூடிய ஒரு சூழல், இந்த மாதிரி நேரங்களில் தேசிய அளவில் ஒரு எமர்ஜென்சி நீங்கள் வந்து பிரகடனம் செய்யலாம். யூ கேன் டிக்ளேர் அ நேஷனல் எமர்ஜென்சி. யார் டிக்ளேர் பண்ணணும்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மட்டும்தான் டிக்ளேர் பண்ண முடியும். ஒரு வகையான ஆபத்து இருக்கு அப்படின்னு உணரும் பொழுது அமைச்சரவை எழுத்துப்பூர்வமாக கொடுக்கக்கூடிய ஒரு பரிந்துரையினை அவர் வந்து தேசிய அவசர நிலையா பிரகடனம் செய்யலாம்.
இது எப்படி அப்ரூவல் வாங்கணும்? அடுத்த ப்ரொசீஜர்ஸ் பார்ப்போம். ஸோ டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ப்ரொக்ளமேஷன் வந்து முழு நாட்டுக்கு தான் இருக்கணுமா? இந்தியால ஒரு பகுதிக்கு மட்டும் இருக்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சைனா வந்து ஒரு வகையான இன்கர்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸாவே போகுது. இன்னும் ஒரு 1 மாசம், 2 மாசம் கழிச்சு. அப்ப வந்து அருணாச்சல் பிரதேஷ், இல்ல வந்து உங்களுக்கு காஷ்மீர், ஒருவேளை ஈவன் தமிழ்நாடு, ஏன் ஸ்ரீலங்கால வந்து சைனா ஹேஸ் டேக்கன் அ பர்ட்டிகுலர் போர்ட் சிட்டி கால் ஹம்பன்டோட்டா டியூ டு த டெட் ட்ராப். ஸோ இப்ப நாளைக்கு வந்து இவங்க இந்த மாரி நார்த்ல போன ஒரு டிசைனா சவுத் இந்தியாக்குள்ள வரலான்னு சொல்லிட்டு இஃப் தே ட்ரை சம்திங் இஃப் தே மேனுஃபேக்சர் அ கான்ஃப்ளிக்ட் தென் தமிழ்நாடுல மட்டும் எமர்ஜென்சி கொண்டு வர முடியுமா? தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா மட்டும் டிக்ளேர் பண்ணலாமா? ஆந்திரா, தெலுங்கானா மட்டும் டிக்ளேர் பண்ணலாமான்னா, கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 மூலமா ஹோல் கண்ட்ரி ஆர் எனி பார்ட் நீங்க டிக்ளேர் பண்ணலாம். இனிஷியல் வேலிடிட்டி 1 மந்த். ஸோ கேபினட் வந்து அப்ரூவல் குடுத்து, பாராளுமன்ற அப்ரூவல் வரும் பொழுது, இனிஷியலி 1 மந்த் வரைக்கும் நீங்க டிக்ளேர் பண்ணலாம். எவ்ரி ப்ரொக்ளமேஷன் ஒரு தடவை நீங்க அனௌன்ஸ் பண்ணும்பொழுதும், பாராளுமன்றத்துக்கு போயி ஒரு சிறப்பு பெரும்பான்மை கொண்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலம் நீங்க வந்து இந்த ப்ரொக்ளமேஷனை பிரகடனத்தை வந்து நீட்டிக்கணும். 6 மந்த்ஸ் ஒருக்கா நீங்க பண்ணலாம். ஃபார் ஒன் ப்ரொக்ளமேஷன் ஒரு தடவை நீங்க பிரகடனம் செய்யும் பொழுது 6 மாசம் அதுக்கு வேலிடிட்டி இருக்குன்னு அர்த்தம். அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க திருப்பி பாராளுமன்றம் போய் திருப்பி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க பண்ணலாம். ஓகே. பட் ஃபார் எவ்ரி டைம் வேலிடிட்டி இஸ் ஒன்லி ஃபார் 6 மந்த்ஸ். ஆஃப்டர் 6 மந்த்ஸ் யூ ஹேவ் டு கோ பேக் டு த பார்லிமெண்ட், கெட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்ரூவல் வாங்கிட்டு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ சம் சிச்சுவேஷன்ஸ் வி ஹேவ் டு அனலைஸ் இன் திஸ். ஒருவேளை லோக்சபா வந்து டிசால்வ் ஆயிடுது அப்ரூவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி. பட் ராஜ்யசபா நீட்ஸ் டு அப்ரூவ் இட் வித்தின் 1 மந்த் அப்படின்னா, லோக்சபா எப்போ அடுத்த அமர்வு, மக்களவை அடுத்த அமர்வு எப்போ உட்காருதோ, வித்தின் 30 டேஸ் அவங்க வந்து அப்ரூவல் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு சப்ஜெக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. அண்ட் இதனுடைய கான்ஸ்டிடியூஷனாலிட்டியுமே நம்ம வந்து ஒரு நீதிமன்றத்தில் உட்படுத்தலாம், கேள்விக்கு உட்படுத்தலாம் அப்படிங்கிறது 352ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. நவ் எப்படி திரும்ப பெறுது, பிரகடனம் எப்படி பண்றதுங்கிறத பார்த்தோம். இப்போ ரெவகேஷன், ப்ரொக்ளமேஷன், ரெவகேஷன் இந்த கீவேர்ட்ஸை நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு யூ ப்ரொக்ளைம், ஹவு டு யூ ரெவோக் அண்ட் எமர்ஜென்சி? ஸோ ஜனாதிபதி அவர்கள் வந்து எனி டைம் டியூரிங் தி எமர்ஜென்சி அவர் வந்து ஒரு பிரகடனம் செஞ்சு அந்த எமர்ஜென்சியை வந்து திரும்ப பெறலாம். ஓகே. திரும்ப பெறுவதற்கு பாராளுமன்றம் போகணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி லோக்சபா ஒரு பிரகடனத்தை வந்து ஒரு சாதாரண தீர்மானம் மூலம் நிராகரிக்கும் பொழுது ஜனாதிபதி அவர்கள் இமீடியட்டா ரிவோக் பண்ணணும். ஸோ 2 ஒகேஷன்ஸ், ஒன்று அவராகவே ரிவோக் பண்ணலாம், இன்னொன்று மக்களவையில் நிராகரிக்கப்படும் பொழுது ரிவோக் பண்ணலாம். இதுதான் 2 ப்ரொவிஷன். இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? ஒரிஜினலாகவே இப்படி தான் இருந்ததான்னு கேட்டிங்கன்னா, 44வது அரசியலமைப்பு சட்டம் அதன் மூலமாக இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லோக்சபா பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய அவசர நிலை பிரகடனத்தை வந்து அட் எனி டைம் அவங்க டிஸ்அப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் அப்படி ஃபர்ஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு கேட்டிங்கன்னா, ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து அவங்க வந்து அனுப்பணும் ஒரு ரெசல்யூஷன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 10ல் 1 பங்கு மெம்பர்ஸ், 1/10 ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா வந்து நாங்கள் வந்து இந்த எமர்ஜென்சியை டிஸ்அப்ரூவ் பண்ணுறோம், நிராகரிக்கிறோம், அதனால் நீங்கள் இதை திரும்ப பெறணும், ஜனாதிபதி அவர்களுக்கு எழுதி அனுப்பலாம். இஃப் தெர் இஸ் நோ செஷன், ஒரு ஸ்பெஷல் சிட்டிங், ஒரு சிறப்பு அமர்வு, மக்களவையினுடைய சிறப்பு அமர்வை வந்து 14 நாட்களுக்குள் நீங்கள் வந்து நடத்தி அதன் மூலம் ஒரு தீர்மானத்தை ஜனாதிபதி அவர்களுக்கு பரிந்துரையை அனுப்பலாம். அது உடனே ஜனாதிபதி அவர்கள் அந்த தேசிய அவசர நிலை பிரகடனத்தை வந்து வாபஸ் வாங்கிக்குவாங்க. ஸோ இது ரிலேட்டடாக கான்ஸ்டியூஷனில் சில அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். மெயின்ஸில் நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதும் பொழுதோ சம்டைம்ஸ் இன் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் இந்த கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1975 பார்க்கலாம். 38வது அரசியலமைப்பு சட்டம் 1975ல் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜுடிஷியல் ரிவ்யூக்கு நீங்கள் தேசிய அளவில் இருக்கக்கூடிய அந்த அவசர நிலை வந்து உட்படுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வராங்க. ஈவன் தோ ஒரு எமர்ஜென்சி இருக்கும் பொழுது ஒரு தேசிய அளவில், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேண்டமிக் சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க, ஒரு எடுத்துக்காட்டு. ஓகே.
இப்போ நம்ம ஒருவேளை ஒரு 4th ஸ்டேஜ் ஆஃப் பேண்டமிக்ல லாக்டவுன் போகிற சுச்சுவேஷனில் இருந்திருக்கோன்னே வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு தேசிய அளவில் ஒரு எமர்ஜென்சி இன்வோக் பண்ணி லாக்டவுனில் இருக்கோன்னே வச்சுக்கோங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டோ எபிடமிக் ஆக்டோ இல்லாமல் 352 கீழே நம்ம எமர்ஜென்சியில் இருக்கோம் அப்படின்னு ஒரு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே சம் எக்ஸ்டர்னல் அக்ரெஷனும் வருது. அப்போ நம்ம அதையும் சந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நீங்கள் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொவிஷன் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது. ஸோ ஆன் டிஃப்ரெண்ட் கிரவுண்ட்ஸ் நேஷனல் எமர்ஜென்சி கேன் பி ப்ரொக்ளைம்டு. ஒரே ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய அவசர நிலை தான் இருக்கணுமா, பல்வேறு காரணங்களுக்காக ஒரு சில பிரகடனங்கள் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கலாம். இது வந்து ஒரு கன்ஃபியூசிங் கொஸ்டின். ஸோ இப்போ நான் ஒரு லாக்டவுனில் ஒரு எமர்ஜென்சி மட்டும்தான் டிக்ளேர் பண்ண முடியுமா, இன்னொரு காரணத்துக்காக இன்னொரு வகையான எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா அதே ஆண்டு 39வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி வர்சஸ் ராஜ்நாராயண் கேஸ். இந்த வழக்கில் வந்து அப்போ ஒரு அரசியலமைப்பு இந்த தீர்ப்பின் வாயிலா ஒரு அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை கொண்டு வராங்க. ஸோ இது எமர்ஜென்சியில் ஏன் முக்கியம்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம அடுத்து பார்ப்போம். எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர் இது எல்லாமே ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு அவுட் சைடாக வைக்கிறாங்க. ஸோ யூ கேனாட் சேலஞ்ச் த எலெக்ஷன் ஆஃப் தீஸ் பர்டிகுலர் போஸ்ட் இன் அ கோர்ட் ஆஃப் லா. Then comes the 42nd Constitutional Amendment Act 1976. ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு தேசிய அளவு எமர்ஜென்சியை ஒரு அவசர நிலை பிரகடனத்தை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கோ மாற்றுறதுக்கோ சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கோ பவர் கொடுக்குறாங்க. அண்ட் ஒன்லி இம்போசிஷன் ஆர் ரெவகேஷன்ஸ் வேர் பாசிபிள் அண்ட் எமர்ஜென்சி ஒரு பார்ட் ஆஃப் கண்ட்ரி அண்ட் நாட் ஹோல். இந்த சேஞ்சஸ் எல்லாம் இதில் தான் கொண்டு வராங்க. ஸோ ஹோல் கண்ட்ரியில இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பார்ட்டில் கூட இருக்கலாம் அப்படிங்கிற சேஞ்சஸை கொண்டு வராங்க. Then now we have the 44th Amendment Act of 1978. இதுதான் எமர்ஜென்சி பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துக்க வேண்டிய சில முக்கியமான சேஞ்சஸை கொண்டு வந்தது. இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னு ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷனில் இருந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி ஆர்ம்டு ரெபெலியன் அப்படிங்கிற வேர்டை கொண்டு வராங்க. அப்புறம் அமைச்சரவையினுடைய எழுத்துப்பூர்வமான பரிந்துரை இல்லாமல் எமர்ஜென்சிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம். அது இந்த அமெண்ட்மெண்ட்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ 1950 கான்ஸ்டியூஷனில் இல்லை. அடுத்ததா ஆர்டிகல் 352 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, கேபினட்னா யாரு? பிரைம் மினிஸ்டர் பிளஸ் அதர் மினிஸ்டர்ஸ் ஆஃப் கேபினட் ரேங்க். அமைச்சரவை கிடையாது, கேபினட் அந்தஸ்து கொண்ட அமைச்சர்கள், இதுதான் கேபினட். ஓகேவா? சிம்பிள் மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டியாக மாற்றினாங்க தேசிய அளவில் இருக்கக்கூடிய எமர்ஜென்சிக்கு. ஒன்று சிம்பிள் மெஜாரிட்டின்னு அப்புறம் தொடுக்குன்னு எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போய் அவசர நிலை பிரகடனம் பண்ணிங்கன்னா அப்புறம் நாடாவே இருக்காது. ஸோ அதனால் சிம்பிள் மெஜாரிட்டியை ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிறப்பு பெரும்பான்மை வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தேசிய அளவு பிரகடனத்தை வந்து நீக்குவதற்காக நிராகரிப்பதற்காக மக்களவைக்கு வந்து ஸ்பெஷல் சிட்டிங் சிறப்பு அமர்வு கொண்டு வரதற்கும் ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. எல்லாமே ஒரு ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சியாக தான் நம்ம இதை பார்க்கணும். ஆர்டிகல் 358 பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, இன்டர்னல் எமர்ஜென்சிக்கு ஆர்டிகல் 19 நீங்கள் சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எந்த எமர்ஜென்சியாக இருந்தாலும் 2021 cannot be suspended. உங்களுடைய அடிப்படை உரிமைகளில் 3 விஷயம். 19 can be suspended only for external emergency. But any type of emergency 2021 cannot be suspended. இதுதான். ஓகே, இப்போ நம்மெல்லாம் வந்து எமர்ஜென்சியை பார்த்தது இல்லை. த க்ளோசஸ்ட் இஸ் லாக்டவுன். பட் அதுவுமே வந்து ஒரு போர்னாலேயோ ஒரு தாக்குதல்னாலேயோ ஏற்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமினாலே ஏற்பட்ட ஒரு விஷயம். ஸோ ஒரு தேசிய அளவில் அவசர நிலை இருந்தால் என்ன நடக்கும்? வாட் ஆர் த இம்ப்ளிகேஷன்ஸ், வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ்ன்னு கேட்டிங்கன்னா 4 இடங்களில் பார்க்கலாம். நிர்வாக ரீதியாக வந்து ஜனாதிபதி அவர்கள் can issue directions to states. He takes power. Article 353 clause A மூலமா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து பதவியில் இருப்பாங்க, அரசாங்கங்கள் இருக்கும் நீடிக்கும், ஆனால் they come under unitary control. மையத்தினுடைய மத்திய அரசாங்கத்தின் கீழே வர ஆரம்பிச்சிருவாங்க. சட்டப்பேரவை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 353B. ஸோ 353 தான் நம்ம பார்க்க வேண்டிய ஆர்டிக்கல். 353Bல legislatures will continue to operate and legislate. ஸோ நீங்கள் சட்டம் இயற்றலாம், பணியாற்றலாம், செயல்படலாம். பாராளுமன்றம் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸில் இந்த இடத்துல என்ன ஆகும்னா கன்கரண்ட் லிஸ்டாக மாறிடும்.
ஸோ பார்லிமெண்ட் வில் ஹாவ் பவர் ஓவர் ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி ஒன்லி. இது நீங்கள் அவசியம் நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து கேள்வியாக வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சி விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், அந்த மாதிரி கேள்விகளில் இது கேட்டிருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி பொறுத்த வரைக்கும் ஸோ 353A ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வில் கண்டினியூ. ஸோ ஆட்சியெல்லாம் கலைக்க மாட்டாங்க, பட் யூனிட்டரி கண்ட்ரோல். 353B பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் வில் கெட் பவர் ஓவர் ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ். கன்கரண்ட் பவர் வந்துடும். ஸோ யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் ஆல்ரெடி கன்கரண்ட் பவர் தான். உங்களுக்கும் பவர், எனக்கும் பவர் இருக்குது சட்டம் ஏற்றுவதற்கு. ஆனால் ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸில் ஒருதலைபட்சமாக மாநிலங்களுக்கு மட்டுமே அந்த பவர் இருக்கும். இந்த நேஷனல் எமர்ஜென்சி அப்போ பார்லிமெண்ட் வில் ஆல்சோ கெட் பவர், கன்கரண்ட் பவர் டு லெகிஸ்லேட் ஆன் ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லோக்சபாவுடனுடைய பதவி காலத்தை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஓராண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் பை லா. ஸோ ஆர்டிகல் 83 clause 2. ஸோ பாராளுமன்றத்தில் மக்களவையினுடைய பதவி காலத்தை ஓராண்டுக்கு நீங்கள் வந்து நீட்டிக்கலாம் ஒரு சட்டத்தின் மூலமாக. அண்ட் சச் அன் எக்ஸ்டென்ஷன் கேன் நெவர் பி பியாண்ட் 6 months. ஸோ நீங்கள் அதே எமர்ஜென்சி நீக்கப்பட்ட பிறகு 6 மாதத்துக்கு மிகாமல் அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்க முடியாது. 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சிடும். ஓகே. ஸோ மெனி இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் தட் கேன் பி டன் லெகிஸ்லேச்சரில். ஸோ பதவிக்காலம் நீட்டிப்பு வரை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு எலெக்ஷன் நடத்தக்கூடிய சூழல் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் வந்து இப்போது லோக்சபா இருக்குது, லெட்ஸே இப்போ இந்த டிசம்பரில் நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிடுறாங்க. நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு போருக்குள்ளே நம்ம போர் நிலவக்கூடிய சூழலே நம்ம இருக்கிறோன்னே வச்சுக்கலாம். ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணி பார்க்கலாம், தவறு இல்லை. இப்போ நீங்கள் போகிறீங்க 2023 மேல நம்ம பாராளுமன்றத்துக்கு தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தேர்தல் அட்டவணைப்படி தேர்தல் நடக்கணும் தான். ஆனால் அட்டவணைப்படியாக எல்லாமே நடக்குது. ஒரு போர் நடக்கக்கூடிய சூழல், போர் பதட்டம் நிலவுது இந்தியாவில் அப்படின்னா நீங்கள் தேர்தல் எப்படி நடத்த முடியும்? ஸோ அப்போது சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பும் உங்களுக்கு தேவை. அப்போது அந்த பதவி காலத்தை நீங்கள் நீட்டிக்கலாம். இதுதான் இதுக்கு அர்த்தம். ஸோ இதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. ஃபைனான்ஷியல் ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்? நிதி உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ஸ்டேட் ஃபைனான்ஷியல் ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ஷியல் ஆர்டர் வச்சு நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ரிலேஷன்ஸை சஸ்பெண்ட் பண்ணலாம். இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆர்டிகல் 354 பாராளுமன்றத்தினுடைய அப்ரூவல் இல்லாமல் ஜனாதிபதி அவர்களுடைய உத்தரவின் பேரில் ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸை எப்படி பிரித்து கொடுக்கணுங்கிற ஒரு முடிவு வந்து எடுக்க முடியும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி இருந்தால் மட்டும் ஆர்டிகல் 19 வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ வேற ஒரு நாட்டினுடைய பிரச்சனை காரணமாக நீங்கள் வந்து நம்ம ஒரு அவசர நிலைக்கு போகிறோங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை பண்ணலாம். ஆர்டிகல் 359 மூலமாக ஆர்டிகல் 2021 கேன் நெவர் பி சஸ்பெண்டட். இந்தியாவில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா நேஷனல் எமர்ஜென்சி? இதான் நம்ம பார்க்க போகிறோம். சைனா வந்து இட் அட்டாக்ட் our borders in Northeast 1968. ஸோ we had an emergency at that time. இண்டோ-பாக் வார் அப்போ இருந்தது. அண்ட் இன்டர்னல் எமர்ஜென்சி ஒரு தடவை இருந்திருக்கு. இது ரெண்டுமே எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சின்னு சொல்லலாம். ஸோ இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னால we had a national emergency in 1975. Now, second type of emergency, president's rule. ஜனாதிபதி ஆட்சின்னு சொல்லக்கூடியது. அழகான ஒரு நாற்காலி வேற போட்டு வச்சிருக்காங்க இந்த ஸ்லைட்ல. So Article 356, one of the most used provision in Indian Constitution by several parameters. So ஜனாதிபதி ஆட்சினா என்ன? ஃபர்ஸ்ட் அதை பார்ப்போம். ஒரு அரசாங்கம் நடக்கக்கூடிய, மாநில அரசாங்கம் நடக்கக்கூடிய இடத்துல அந்த மாநில அரசாங்கம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்காம இருந்ததுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஒரு மாநில ஆட்சி நடக்கணும். அப்படி நடக்காத பட்சத்தில் அந்த மாநில ஆளுநர் ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த மாநிலத்தில் ஷரத்து 356 பயன்படுத்தி நீங்கள் வந்து ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு பரிந்துரைக்கணும் அப்படின்னு எழுதி அனுப்புறது. இரண்டாவது காரணம், ஒரு மாநில சட்டப்பேரவை அரசியலமைப்பு சட்ட ப்ரொவிஷன்ஸ்க்கு உட்பட்டு செயல்பட முடியாமல் தவிப்பது. இதுதான் இரண்டு விஷயங்கள். இந்த இரண்டு விஷயங்களுக்காக ஆர்டிகல் 356 நீங்கள் பிரயோகப்படுத்த முடியும். ஸோ இது 356 யார் வந்து அனௌன்ஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆளுநர். த கவர்னர் ஆஃப் அ பர்டிகுலர் ஸ்டேட் கேன் ரெக்கமெண்ட் an action through Article 356. இதுதான் ஆக்சுவல் ப்ரொவிஷன்.
பாராளுமன்றத்தினுடைய ரோல் இதுல என்ன? இப்ப கவர்னர் மட்டுமே சொல்லிட்டா போதுமா? ஜனாதிபதி அவர்கள் டிக்ளேர் பண்ணிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, எனி எமர்ஜென்சி நீங்க பாராளுமன்றத்தினுடைய அப்ரூவல் கண்டிப்பா வாங்கணும். வித்தின் 2 மந்த்ஸ் இப்ப இன்னைக்கு டிக்ளேர் பண்றாங்க ஒரு மாநிலத்துல ஜனாதிபதி ஆட்சி அப்படின்னா, இன்னையிலிருந்து 2 மாசத்துக்குள்ள பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதலை இவங்க பெறணும். இது கண்டிப்பா கண்டிஷன். மேக்ஸிமம் ஆஃப் 3 இயர்ஸ் நீங்க வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் எவ்ரி 6 months யூ ஹேவ் டு கெட் அப்ரூவல் பை பார்லிமெண்ட். ஸோ இது எப்படி டெர்மினேட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, எனி டைம் பிரசிடென்ட் டீம்ஸ் ஃபிட் அண்ட் ஹி கேன் டெர்மினேட் தி பிரசிடென்ட்ஸ் ரூல் இன் அ ஸ்டேட். டெர்மினேட் பண்ணும்போது பார்லிமெண்டோட அப்ரூவல் தேவையில்லை. ஓகே, இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சேஞ்சு 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1978ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, பிரசிடென்ட்ஸ் ரூல் cannot be imposed in any state beyond 1 year. ஒரு வருஷத்துக்கு மிகாம தான் நீங்க வந்து இம்போஸ் பண்ணணும். நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு 3 வருஷம் 6 வருஷம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வாட் ஹேப்பன்ஸ், ஈவன் தட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் இல்லையாங்கிற ஒரு பார்வை வந்து எழுந்தது. ஸோ 1 year. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா 2 கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு சொல்றாங்க. ஸோ இஃப் அ நேஷனல் எமர்ஜென்சி இஸ் அன் ஆப்ரேஷன், ஆல்ரெடி தேசிய அளவில் ஒரு அவசர நிலை பிரகடனம் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா அப்போ மோர் தென் 1 இயர்க்கு நீங்க வந்து போடக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி இஃப் எலெக்ஷன் கமிஷன் சர்டிஃபைஸ் தட் தி கண்டினியூவன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ரூல் இஸ் நெசசரி டு ஹோல்ட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ், இப்போ தேர்தல் நடத்தக்கூடிய சூழலே ஒரு மாநிலத்தில் இல்லை, ஜனாதிபதி ஆட்சி இருந்தாதான் நாங்கள் வந்து தேர்தலே நடத்த முடியுங்கிற மாதிரியான ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டாங்கனாலும் நீங்கள் வந்து 1 இயர்க்கு மேலே நீங்கள் வந்து ஜனாதிபதி ஆட்சியை வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொவிஷன். ஸோ வாட் டஸ் த கான்ஸ்டிடியூஷன் சே? There are 2 articles, 355, 356. 355 பொறுத்த வரைக்கும் duty of union to protect every state against external aggression and internal disturbance. கண்டிப்பா. ஸோ நம்ம வந்து we are a federal polity, but we are unitary country too. We are union of states. ஸோ நம்ம நாட்டினுடைய இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதோ த்ரூ an external country மே இந்தியாவுடைய பார்டர் தான் சைனாக்கு, அது தமிழ்நாடாக இருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம், அந்தமானா இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். So any point of the country, the union, is to be protected against internal disturbance or external aggression. So அதே நேரத்தில் the government of every state should also be according to the constitution. இது ரெண்டையும் பார்த்துக்கிறது ஒரு தேசிய அரசாங்கத்தினுடைய கடமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 355. கண்டிப்பா இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. So what if the president gets a report from the governor of a state or a union territory and the president is satisfied that the government of that particular state or union territory cannot be carried on according to the constitution, he may go for president's rule. இதுதான் ஆர்டிகல் 356 சொல்லுது. ஸோ இதில் பாராளுமன்றத்தினுடைய ரோல் என்ன? ஸோ இது வந்து எப்படி நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம், என்ன கிரவுண்ட்ஸில் டிக்ளேர் பண்ணலாங்கிறத பார்த்துட்டோம். பாராளுமன்றத்தினுடைய ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 மாதங்களுக்குள்ள அவங்க வந்து ஒப்புதல் அளிக்கணும் இந்த தீர்மானத்துக்கு. இந்த 2 மாத காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கலாம். 2 months is a long time. I mean, yesterday night in the FIFA World Cup, 14 minutes was a long time. 77th minuteல actually 2-0 இருந்தது. No one ever thought it will be equalized. None of us thought it will go to a penalty shootout. In fact, Twitter trendingல வந்து பார்த்தீங்கன்னா what a finalங்கிறது வந்து it's trending worldwide. What a boring final அப்படின்னு தான் எல்லாருமே எழுதிட்டு இருந்தாங்க. I was watching till the 77th minute. Then I thought இன்னும் 13 நிமிஷம் தானே அப்படின்ட்டுன்னு. So if you think 2 months is a long time, yeah, yesterday it was proved that 13 minutes is actually a long time. They equalized and it became, yeah, then we know what happened. The rest is history. ஸோ இந்த 2 மாத காலத்தில் என்னெல்லாம் நடக்கலான்னு ஒரு விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று லோக்சபா டிசால்வ் ஆகலாம். ஓகே, அப்போ ராஜ்யசபா அப்ரூவ் பண்ணியிருந்து லோக்சபா ஒருவேளை டிசால்வ் ஆகியிருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரொக்ளமேஷன் வந்து 30 daysல எக்ஸ்பைரி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் பிரசிடென்ட்ஸ் ரூல் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து 2 மாதத்துக்குள்ளே மக்களவை டிசால்வ் ஆகிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, அப்போனா 30 daysல இந்த டிக்ளரேஷன் செல்லாது, வேலிடிட்டி பீரியட் முடிஞ்சிடும். ஸோ அடுத்த லோக்சபா எப்போ உட்காருதோ ஸோ தென் தே ஹாவ் டு டிக்ளேர் இட், ஒப்புதல் கொடுக்கணும். ஸோ அன்லெஸ் இட் இஸ் அப்ரூவ்ட் பை த லோக்சபா பிஃபோர் தி எக்ஸ்பைரேஷன் ஆஃப் த பீரியட் வித்தின் 2 months காலாவதி ஆகிடும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ப்ரொக்ளமேஷன் ஹவு இட் ஷால் பி ரிவோக்ட், எப்படி திரும்ப பெறுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஆட்டோமேட்டிக்கலி 6 months முடிஞ்ச உடனே அந்த ப்ரொக்ளமேஷன் வந்து வேலிடிட்டி பீரியட் முடிஞ்சு காலாவதி ஆகிடும். ஸோ பிரசிடென்ட்ஸ் ரூல் வில் பி ரிவோக்ட் ஆட்டோமேட்டிக்லி. அன்லெஸ் ரிவோக்ட் இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் எவ்ரி 6 months. ஸோ 6 monthsக்கு நீங்கள் ஒரு தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம் பாராளுமன்றத்தின் மூலமாக. பட் நாட் பியாண்ட் 3 years. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ ரெவகேஷன் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ரூல், ஹியர் யூ கோ. ஆஃப்டர் 2 months, if it is not presented for approval, even before 2 months, if it gets to if it doesn't get approval from both the houses, so நீங்க வந்து இரண்டு அவைகள் முன்னாடியுமே அப்ரூவல் கிடைக்கலன்னா ஆஃப்டர் 2 months ஆட்டோமேட்டிக்காக காலாவதி ஆகிடும். ஒருவேளை 2 மாதங்களுக்குள்ளார உங்களோட பாராளுமன்றத்தில் ஏதோ ஒரு அவையில் உங்களால் அப்ரூவல் வாங்க முடியலனாலும் காலாவதி ஆகிடும். ஆஃப்டர் 6 months ஃபர்தராக ஒருவேளை பிரசிடென்ட்ஸ் ரூல் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் பாண்டிச்சேரியில் பார்த்துருக்கலாம். ஜஸ்ட் பிஃபோர் தி அசம்பிளி எலெக்ஷன்ஸ் பிரசிடென்ட்ஸ் ரூல் வாஸ் டிக்ளேர்ட் 2021 நம்ம இதை பார்த்தோம். ஆஃப்டர் த இனிஷியல் ரெசல்யூஷன் ஆட்டோமேட்டிக்லி 6 மாதம் கழிச்சு காலாவதி ஆகிடும். ஒருவேளை 356 clause 5 பாருங்க, ஒரு ஆண்டுக்கு பிறகு நீட்டிக்கணும் இந்த மாதிரியான ஒரு பிரசிடென்ட்ஸ் ரூல் அப்படிங்கிற பொழுது, ஒரு நேஷனல் எமர்ஜென்சி ஆல்ரெடி ஆப்ரேஷனில் இருந்ததுன்னா, இல்லை எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர்ஸ் தட் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் cannot be held அப்படின்னாலும், அண்ட் the date on which the president issues a proclamation of revocation. ஸோ இந்த இடங்கள்ல தான் நீங்கள் வந்து 1 year கழிச்சு நீங்கள் நீட்டிக்க முடியும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், ப்ரொவிஷன்ஸ் பார்த்துட்டோம். வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் எ பிரசிடென்ட்ஸ் ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசிடென்ட் அஸ்யூம்ஸ் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட், இல்லது ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை கவர்னர்கிட்டையும் கொடுத்து வைக்கலாம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஷிஃப்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட் டு தி பிரசிடென்ட் அண்ட் த கவர்னர். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் பிரசிடென்ட்ஸ் ரூல். Presidents may dissolve state legislative assembly or suspend பண்ணலாம். ஓகேவா, ரெண்டுமே அவங்க பண்ண முடியும், மிகப்பெரிய அதிகாரம். அண்ட் பார்லிமெண்ட் கேன் மேக் லாஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸ்டேட் லெகிஸ்லேச்சர், இதுக்கும் ப்ரொவிஷன் அதில் இருக்கு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பவர்ஸ். பட் ஹை கோர்ட் ரிமைன்ஸ் ஆஸ் இட் இஸ். த பிரசிடென்ட் கேனாட் அஸ்யூம் ஜுடிஷியல் பவர்ஸ். ஓகே, அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்ஸ் ரூல்னால எந்த ஒரு ப்ரொவிஷனுக்குமே இம்பேக்ட் இல்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல் 356 பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் ஹவ் கான் ஆன், லாட் ஆஃப் கேசஸ் ஹஸ் கான் ஆன். அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, 356 வந்து கான்ஸ்டிடியூஷனோட ஒரு டெட் லெட்டராக இருக்கும். பட் ஹீ நெவர் தாட் இட் வில் பிகம் அ டெட்லி வெப்பன். அண்ட் ஃபர்ஸ்ட் எப்போ யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாப் 1951 யூஸ் பண்ணாங்க. மோர் தென் 100 times இட் ஹஸ் பீன் யூஸ்ட். In 1992 மத்திய பிரதேஷில் வந்து பிரசிடென்ட்ஸ் ரூல் இம்போஸ் பண்ணும் பொழுது, எங்கன்னா மத்திய பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான். அப்போ 1994 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முக்கியமான வழக்கு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் நம்ம படிக்கிறதுல இந்த வழக்கை நம்ம படிப்போம். இட் இஸ் கால்ட் 9 judges கேஸ், எஸ்ஆர் பொம்மை வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதில் சில கைட்லைன்ஸ் அவங்க வந்து யூஸ் ஆஃப் 356க்கு இஷ்யூ பண்ணுறாங்க. ஆல்தோ 38 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து பிரசிடென்ஷியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வெளியில் வச்சிருந்தாலும், 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக இட் அகெயின் கம்ஸ் பேக் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகே, ஸோ இதுதான் யூசேஜில் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கில் பார்த்தீங்கன்னா என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க 356 பொறுத்த வரைக்கும்னா, வெதர் பிரசிடென்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட், எஸ் ஐம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட், இந்த மாநிலத்தில் வந்து ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரலான்னு ஜனாதிபதி அவர்கள் நினைத்தால் மட்டும் பத்தாது. It is open to the satisfaction of president based on report given to you by the governor. Your level of report of the governor கேள்வி கேட்க மாட்டாங்க. That is not subject to judicial review. Whether one can take a decision based on the inputs given அப்படிங்கிறது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு போகலாம் அப்படிங்கிறது தான். Courts will examine only relevance, not correctness of the report. இதுதான் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும். whether the report of the governor is கரெக்டாக நீங்கள் உள்ளுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. பட் whether the report is relevant அப்படிங்கிறது தான். ஸோ மெஷர் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் மட்டுமே கிடையாது, ஃப்ளோர் டெஸ்ட் கம்பல்சரின்னு சொன்னதுமே எஸ்ஆர் பொம்மை கேஸ் தான். இது நீங்கள் ரொம்ப ரீசெண்டாக கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட்ல நீங்கள் பார்த்துருக்கலாம், ஹவு த கவர்மெண்ட் சேஞ்ச். ஸோ அதனால இப்போ ஃப்ளோர் டெஸ்ட் வந்து கம்பல்சரி. அதுதான் ஒரு நம்பிக்கை தீர்மானம் அப்படிங்கிறது. ஒரு பிரசிடென்ட்ஸ் ரூல் முடிச்சு நீங்கள் வரும்பொழுது தட் இஸ் த ரியல் டெஸ்ட் அப்படிங்கிறாங்க. இஃப் எனி டைம் த கோர்ட் ஃபைன்ஸ் that a government was wrongly dismissed, or the assembly was wrongly dissolved, or a proclamation was unconstitutional, assembly will be restored.
ஸோ இதுதான் எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல கொடுக்கப்பட்ட முக்கியமான வழிகாட்டுதல்கள். ஸோ கேசஸ் ஆஃப் ப்ராப்பர் யூஸ் பார்த்தீங்கன்னா, ஹங் அசம்பிளி தொங்கு பேரவை இருக்கும் பொழுது, இதனால தான் எலெக்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து தொங்கு பேரவை வராம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் கிவ்ஸ் ரூம் ஃபார் லாட் ஆஃப் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். மெஜாரிட்டி பார்ட்டி ஆட்சி அமைக்க மறுப்பது வெரி ரேர். நோ பார்ட்டி கேன் ஃபார்ம் அ கவர்மெண்ட். இது போன்ற கூட்டணி அமைக்க முடியாது. ப்ரீ எலெக்ஷன் கூட்டணி, போஸ்ட் எலெக்ஷன் கோலிஷன் ரெண்டுமே இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி பல கட்சிகள் சேர்ந்து கூட்டாக தேர்தலை சந்திப்பதும், தேர்தலுக்கு பின்னால் பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து கூட்டாக ஆட்சி அமைப்பது ரெண்டுமே வேற. ஓகே, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். If there has been non-compliance by the state government regarding a direction issued by union, அப்ப வந்து ப்ராப்பர் யூஸ் கண்டிப்பா நீங்க வந்து you have to work under the constitution. So you come under the union government because you are a union of state. Government deliberately acting against a law or a constitution. If there is a physical breakdown, law and order situation. Improper use எப்படின்னா, வித்தவுட் அ ஃப்ளோர் டெஸ்ட், சிம்பிளி ஒரு அசஸ்மெண்ட் ஆஃப் கவர்னர் மூலமா ஒரு ஆட்சியை வந்து கலைச்சிட்டு நீங்க வந்து ஜனாதிபதி ஆட்சிக்கு டிக்ளேர் பரிந்துரை கொடுப்பது. கவர்மெண்ட் ஃபால்ஸ், பட் ஆளுநர் வந்து அந்த சட்டப்பேரவை தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை மூலமாக பல்வேறு ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஆட்சி அமைப்பதற்கு. ரூலிங் பார்ட்டிஸ் டிஃபீட் இன் லோக்சபா எலெக்ஷன்னால நீங்க வந்து டிக்ளேர் பண்றது. ஜஸ்ட் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அலிகேஷன் ஆஃப் கரப்ஷன், ஸ்ட்ரிஞ்சன்ட் ஃபைனான்சியல் எக்ஸிஜென்சி, மேல் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் சரியில்லை அப்படின்லாம் சொல்லி மேலோட்டமான காரணங்களுக்காக நீங்கள் 356 சொல்ல முடியாது. டெஃபினெட்லி யூ ஹாவ் டு கிவ் அ வார்னிங் ரெக்டிஃபிகேஷன் டு திஸ் ஸ்டேட். ஓகே, இதெல்லாம் வந்து இம்ப்ராப்பர் யூஸ் கீழே இதெல்லாம் வரலாம் அப்படிங்கிறாங்க. The last type of emergency which so far has not been used in India எதுன்னு கேட்டிங்கன்னா, அவசர நிலை, நிதிநிலை சார்ந்த அவசர நிலை பிரகடனம், ஃபைனான்சியல் எமர்ஜென்சி. ஸோ ஆர்டிகல் 360 so far has not been used. During pandemic or the first stage, everyone thought this may be used in order to overcome a lot of difficult situations. So, idhula enna, if a president of our country is satisfied that நம்ம நாட்டினுடைய financial stability அல்லது credit of India or any part நம்பகத்தன்மையோ இல்லை ஒரு நிதிநிலை சார்ந்த ஸ்திரத்தன்மைக்கு ஒரு டேஞ்சர் இருக்குன்னா they may declare a financial emergency. அப்போ நிர்வாக ரீதியிலான, மாநில நிர்வாக ரீதியிலான நிதி அதிகாரங்கள் முழுவதுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ லைக் அதர் 2 types of emergency, பார்லிமெண்ட் ஹேஸ் டு அப்ரூவ் ஃபைனான்சியல் எமர்ஜென்சி. தெர் இஸ் நோ ஆப்ஷன் ஃபார் தட். ஸோ இந்த ஃபைனான்சியல் எமர்ஜென்சி ஒருவேளை டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வித்தின் 2 months பார்லிமெண்ட் ஹேஸ் டு அப்ரூவ். ஸோ சேம் கண்டிஷன், ஒருவேளை டியூரிங் த ப்ரொக்ளமேஷன் இந்த 2 மாதங்களுக்குள்ள லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா, the dissolution of Lok Sabha takes place within 2 months without approving the proclamation. Then 30 days, first sitting, Lok Sabha உட்கார்ந்து 30 நாள் வரைக்கும் அந்த காலாவதி ஆகாம இந்த பிரகடனம் இருக்கும். After reconstitution, provided Rajya Sabha has approved it. இவ்வளவுதான். So no maximum period, no repeated parliamentary approval. Financial emergencyக்கு மட்டும் இதெல்லாம் இல்லை. Please note, முதல்ல நம்ம பார்த்ததுக்கெல்லாம் மேக்ஸிமம் பீரியட் இருக்கு. பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் ரிப்பீட்டடாக நீங்கள் வாங்கணும்னு இருந்தது, இதில் கிடையாது. திஸ் இஸ் அ சேஞ்ச் தட் யூ நீட் டு நோட். ஸோ வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ், என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தி யூனியன் கவர்மெண்ட் மே கிவ் டைரக்ஷன்ஸ் டு ஸ்டேட்ஸ். பிரசிடென்ட் மே ஆஸ்க் ஸ்டேட்ஸ் டு ரெடியூஸ் சேலரிஸ் அண்ட் அலோவன்சஸ். சேலரி கட் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம் ஃபார் ஆல் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். ஆல் மணி பில்ஸ் பாராளுமன்றத்துக்கு தான் போகணும் ஆஃப்டர் தே பீன் பாஸ் பை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லலாம். President may give directions for reduction of salaries of central government employees, including judges of Supreme Court and High Courts. இந்த அளவுக்கு மெஷர்ஸ் நீங்க எடுக்க முடியும். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த 3 types of emergency இந்த ஒரு ஸ்லைட், ஆர்டிகல்ஸ் எந்த கிரவுண்ட்ல நீங்க டிக்ளேர் பண்ணலாம், பாராளுமன்ற அப்ரூவல் எல்லாத்துக்குமே மஸ்ட், எக்ஸ்டென்ஷனுக்கு ஃபைனான்சியல் எமர்ஜென்சிக்கு மட்டும் மஸ்ட் கிடையாது. டைம் டியூரேஷன் ஃபார் அப்ரூவல் என்ன டைப் ஆஃப் மெஜாரிட்டி வேணும், வாட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி, எமர்ஜென்சியை ரிவோக் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், இதை இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எமர்ஜென்சி எப்போல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. நேஷனல் எமர்ஜென்சி டியூ டு இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி பிரசிடென்ட்ஸ் ரூல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஐ ரிப்ளைல வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் 2018 சொன்னது என்னன்னா 115 தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க. த வெரி ரீசெண்ட் யூஸ் எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரி, புதுச்சேரியில் February 2021 அப்போது இருந்த அரசாங்கத்தினுடைய
பெரும்பான்மை வந்து அவங்க இழந்துட்டதுனால டிக்ளேர் பண்ணாங்க. தென் அஃப்கோர்ஸ் இன் 2 months there was an election. Financial emergency has so far never been invoked in India. இதில் நம்ம பார்க்கக்கூடியது குறைபாடுகள், கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா, இந்த ஃபெடரல் கேரக்டர் டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இதில் இருந்திருக்குன்னு பார்க்கலாம். And it could lead to president becoming a single point leader. Financial autonomy could be threatened. And என்ன நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன பொறுத்த வரைக்கும்னு கேட்டிங்கன்னா, no modern democracy has these provisions in their constitution. So that's something which is a point for deliberation. நீங்க மெயின்ஸ்ல எஸ்ஏ கொஸ்டின்லாம் எழுதுறீங்கன்னா, this is a point that you could be discussing. Okay, so these are some of the criticism. And my dear friends, இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பார்த்துருக்கோம் with regard to UPSC emergency provisions. So with regard to prelims, நீங்க என்னன்னா அந்த டேபிள் நீங்க பார்த்துக்கணும். அப்ரூவல், எக்ஸ்டென்ஷன், ரிவகேஷன், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துக்கணும். And what are the changes brought about in the 38th, 39th, 44th Amendment Act நீங்க பார்த்துக்கணும். ஜுடிஷியல் ரிவ்யூ ஓப்பனா இல்லையாங்கிறத பார்க்கணும். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் some of the criticism, the need for emergency, futuristic எப்படி இருக்கும்? If a government, a coalition government can handle articles differently. Completely majority government will handle the constitution differently. That is a result of democracy. So in modern day, do we need emergency provisions in the constitution? இந்த கேள்வி வந்து கண்டிப்பா UPSC மெயின்ஸ்ல வரலாம். Or do we need to strengthen the emergency provisions கூட வரலாம். So for that you need to have a basic understanding. என்ன எழுதணும், என்ன இருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல புரிதல் உருவாக்குறது தான் இந்த காணொலியினுடைய ஒரு attempt. So I hope to meet you again soon in another class. So thank you very much and have a nice day.